தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வின் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த இந்தியருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். மியான்மர், தாய்லாந்தில் தொடர்ந்து இரு வெவ்வேறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் தற்போது பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் 7.7 என்ற ரிக்டர் அளவிலும் தொடர்ந்து 6.4 என்ற ரிக்டர் அளவிலும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் கட்டிடங்கள் ஒவ்வொன்றாக குலுங்கிய நிலையில் சில குடியிருப்புகள் அப்படியே சரிந்து விழுந்தன. இது தொடர்பான பல்வேறு காட்சிகள் என்பதும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் அண்டை நாடான தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கிலும் வானுயர கட்டிடங்கள் இருந்து தரைமட்டமாகின. தொடர்ந்து மியான்மரின் மண்டலேயில் 20 பேர், டாங்குவில் 5 பேர் என 25 பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தை பொறுத்தவரை அங்கு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் மாயமானதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சீனாவின் இயற்கை வள அமைச்சகத்தின் சுனாமி எச்சரிக்கை மையமானது உள்ளூர் சுனாமிகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பசிபிக் மண்டலத்திற்கு வெளியே நிலநடுக்கங்கள் ஏற்படும் இடங்கள் சீன கடற்கரையை பாதிக்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து அங்கிருக்கும் இந்தியர்களுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அங்கிருக்கக்கூடிய பேங்காக்கில் உள்ள இந்திய தூதரகமானது ஒரு புதிய அவசர எண்ணை வெளியிட்டிருக்கிறது. இது ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இந்த எண்ணை பயன்படுத்தி உதவியை நாடிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேங்காக்கிலும் தாய்லாந்தின் பிற பகுதிகளிலும் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களுக்கு தொடர்ந்து தாய்லாந்து அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. இதுவரை எந்த இந்திய குடிமகனும் சம்பந்தப்பட்ட எந்த அசம்பாவித சம்பவமும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேங்காக்கில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் சியாங் மாயில் உள்ள தூதரகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் என்பதும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.